قال الله تعالى في شان حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم عظيم الشان أهل بيت أطهار النبوي سيدي مولاي قرة عيني ملجأي روحي جد الكريم جد خواجہ معین الدین جد غوث العظم سيدنا إمام علي رضا الحسيني قاظمي جعفري عليه أفضل الصلاة وأكمل التسليم وأفاض علينا البركات منه دهر الداهر آمين நாயகம் அவர்களின் மீலாது முபாரக் மௌலீதுல் கரீம் உடைய खास தினமாகும் இன்றைய தினம் துல்காதா மாதம் இந்த பிறை 11வது தினம் சையதுல் அம்பியா வல் முர்சலீன் खातमुल अंबिया वल मुरसलीन रहमतन लिल आलमीन रूहुल वजूद मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वआलिहि वसल्லம் वशर्रफ करम मज्जद वअल्लम நாயகம் கோமான் அவர்களின் அலீமுஷ் ஷான் அஹ்லு பைத் தஹார நபவி பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகமார்களின் அருந்தவ செல்வங்களான அமீருல் மோமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் इमाम आली मकाम सुल्तानुश शुहदा अल मुज्तबल करबला सैयदना इमाम हुसैन अलैहिस्सलातु वस्सलाम वाफाद अलैना अल बरकात मिनहुम दहर दार आमीन நாயகமார்களுடைய பரிசுத்தமான பரம்பரையில வாப்பா நாயகத்துடைய பாரம்பரியத்துல சையதனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய திருப்பேரர் உம்மா நாயகியுடைய பரம்பரையில சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருப்பேரர் சையதுனா இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்றைய தினம் நாம் மீலாது முபாரக் खाजा நாயகத்துடைய அருமை ஜத்துல் கரீமான இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மீலாது முபாரக் ஈது சுரூர் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மாஷா அல்லாஹ். இந்த மீலாது முபாரக்குடைய நாயகராகிய சையதுனா இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அருமை திருமகனார் இமாம் அபி முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை திருமகனார் சையதுனா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களுடைய அருமை திருமகனார் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை திருமகனார் இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை திருமகனார் சையதுனா இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மாஷா அல்லாஹ். அப்ப இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அருமை வாப்பா நாயகத்துடைய பாரம்பரியம் சையதுனா இமாம் அலி மகாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சென்று அடைகிறது. அதுபோல இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அருமை உம்மா சையதா ஃபாத்திமா அலைஹஸ்ஸலாம், இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை உம்மா சையதா ஃபாத்திமா அலைஹஸ்ஸலாம், இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமை மனைவி சையதா ஃபாத்திமா அலைஹஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை சென்று அடைகிறது அமீருல் மோமினின் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சென்று அடைகிறது. மாஷா அப்ப மாஷா அல்லாஹ் ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அருந்தவ செல்வ பேர பிள்ளையா இருக்கிறாங்க சையதுனா இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனாலதான் இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சென்று அடையாத சாதாத்து பரம்பரை எதுவுமே இருக்காது. மாஷா அல்லாஹ். அதாவது ஜெய்தி சாதாத்தின்கள் கூட தாய் வழியில மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை போய் அடைவாங்க. ஜெய்தி சாதாத்தின்கள், ஜெய்தி சாதாத்தின் சொன்னா இமாம் முகமது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுடைய இளைய சகோதரர் இமாம் அபி முகமது அலி ஜைனுல் ஆபித் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது புள்ள இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில வரக்கூடிய சாதாத்துமாருடைய தாய் வழி நசபு கூட இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள போய் முடியும். உதாரணத்துக்கு மாஷா அல்லாஹ் இப்போ ஜெய்தி சாதாத்துகள் நம்ம ஹிந்துஸ்தான்ல ஜெய்தி சாதாத்துகள்ல ரொம்ப மஷ்ஹூரான பிரபலமானது खाजा गेसु दराज बंदा नवाज मोहम्मद अल हुसैनी चिश्ती जैदी रज़ियल्लाहु ताला गुलबर्गा शरीफ खाजा दक्कनुடைய खाजा माशाअल्लाह शहनशाह विलायत खाजा मोइनुद्दीन चिश्ती உடைய குல்ஷன்ல பூத்த புஷ்பமான खाजा नसीर பாக்குடைய ஜானஷீனான ஹஜ்ரத் खाजा கேசுதராஸ் பந்தா நவாஸ் உடைய நஸபு ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் அவங்களுக்கு என்ன இமாம் ஸெய்த் அலைஹிஸ்ஸலாத்துல தான் போய் முடியுது. பந்தா நவாஸ் உடைய அருமை வாப்பா சையத் முஹம்மது யூசுப் அல் ஹுசைனி ஸெய்தி அவங்களோட வாப்பா அப்படியே போய் இமாம் சையதுனா ஸெய்த் அலைஹிஸ்ஸலாத்துல முடியும். ஆனா பந்தா நவாஸ் சர்க்காருடைய அருமை உம்மா மாஷாஅல்லாஹ் அவங்களோட நஸபு சரி அவங்களோட ஹுசைனி அவங்களோட நஸபு சரி மாஷாஅல்லாஹ் சையதுனா இமாம் அலி ரிலா அலைஹிஸ்ஸலாத்துல போய் முடியும் மாஷாஅல்லாஹ். அப்போ சாதாத்திமார்களுடைய அதாவது ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சலாமத்து தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய சந்தோஷம் எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து எல்லா விதமான கவலைகள்ல இருந்து எல்லா விதமான நோயில இருந்து எல்லா விதமான கடன்ல இருந்து எல்லா விதமான ஹம் கம் ஹுஸ்ன் தில்லத் சர்வ மசாயிபாத்துகள்ல இருந்து இந்த உம்மத்து சலாமத்து பெற வேண்டுமே ஆனால் அதுக்கு ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத் நம்முடைய ஆரோக்கிய நாயகராகிய நம்முடைய ஆரோக்கிய இரட்சகராகிய ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய வஜூத ரஹ்மத்தான ரசூல் ரஹ்மத்தான சய்யிதுல் அம்பியாய் வல் முர்சலீன் खातमुल अंबिया वल मुरसलीन
ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமா லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத்து செய்றாங்க. மாஷா அல்லாஹ். இந்த உம்மத்துக்கு துனியாவுடைய ஆகிரத்துடைய, இந்த துனியாவுல மாஷா அல்லாஹ் என்ன, தீனுடைய வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, ஹஷ்ருடைய வாழ்க்கை. கபர்ல இருந்து ஆகிரத்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா ஹஷ்ருங்கிறது கியாமத்து. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, தீனுடைய வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, ஹஷ்ருடைய வாழ்க்கை. இந்த 4 வாழ்க்கையிலையும் 4 லைஃப்லையும் சந்தோஷமான முறையில் எந்த விதமான கவலைகள் இல்லாம லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்ங்கற அந்த மர்தபாவை, அந்த மகாமை, அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், நாம் அடைந்து கொள்ள வேண்டுமே ஆனால், அதுக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்றாங்க. மாஷா அல்லாஹ். ஹதீஸ் நபவி அஹ்லு பைத்தி சஃபீனத்து ஸலாமா. மாஷா அல்லாஹ். ரத்தன சுருக்கமா எம்பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லிசானுல் ஹக்குல் கரீமால் வரக்கூடிய தெய்வீக திவ்ய திருமொழிகள் மாஷா அல்லாஹ் ஜவாமியுல் கலீமானது. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஹுசூசியத்துல ஒன்று என்ன, எத்தனையோ கணக்கில்லாத ஹுசூசியத்தை ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த குதுஸுல் ஆலியாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுல ஒன்று என்ன, நாயகமே திருவுளம் வராங்க திருவாயால. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற விசேஷங்கள்ல ஒரு பிரதான விசேஷம் ஜவாமியுல் கலீம். மாஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமொழி சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ள கியாமத்து வரையில இந்த உம்மத்துல எத்தனை உலமாக்கள், எத்தனை அஹலுல்லாக்கள், எத்தனை முஹத்திஸீன்கள், எத்தனை தஷ்ரீஹாத் செய்யக்கூடிய வாயிலீன்கள் வந்து மாஷா அல்லாஹ் அதை பயான் செஞ்சாலும் அது முடியாது. மாஷா அல்லாஹ் அதோடைய மானா போக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஜவாமியுல் கலீம். அப்படி உள்ள ஜவாமியுல் கலீமுடைய மாலிகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமான் பிஷார செய்றாங்க. அஹ்லு பைத் தஹார நபவி யாருங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத்தி, என்னுடைய அஹ்லு பைத்துகள், என்னுடைய அஹ்லு பைத்துகள் யார்? மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தின்னு சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தன்னுடைய ஸாத் ஆலியாவோடு பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னோடு வச்சுக்கிட்டு நாயகம் அவர்கள் போர்த்தி கொண்டு, இன்னொரு ரிவாயத்துல ஒரே விரிப்புல அமர்த்தி கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட முகாத்தப செய்றாங்க. அல்லாஹும்ம ஹாவுலாயி அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாவுலாயி அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாவுலாயி அஹ்லு பைத்தி. யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள், யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய பிரகாசமான குடும்பத்தார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹாவுலாயி அஹ்லு பைத்தி. இப்ப நாயகத்துடைய அஹ்லு பைத் தான் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் எல்லாரும். மாஷா அல்லாஹ். ஆனா பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நுஃபூஸ் ஆலியா தவாத குதுசியா அஹ்லுல் கிசாயின் பேரு. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரதானமான குடும்பத்துல விசேஷமாக ஒரு பிரத்யேகமான தன்னுடைய வாரிசு கியாமத்து வரையிலேயும் முசல்சல் ஆகக்கூடிய அந்த ஜவாத குதுசியாவை, அந்த நுஃபூஸ் ஆலியாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செப்பரேட் பண்ணி காட்டுறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எல்லா லோகத்திலையும், எல்லா நிலைகளிலையும், எல்லா விஷயங்களிலையும் விசேஷத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அடைந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அதற்கான வழி அரும நாயக திருமேனி நம் ஆறுயிர்க்கு அதிபதியான
அல்லாஹ்வுடைய நூறு முத்தலக்கான வஜூது ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமா நாயகம் பிஷாரத் செய்றாங்க. எப்படி? அஹ்லு பைத்தி, என்னுடைய அஹ்லு பைத் யார் தெரியுமா? சஃபீனத்து ஸலாமா, அவர்கள் சந்தோஷம் தரக்கூடிய கப்பல் ஆவாங்க மாஷா, சுகம் தரக்கூடிய கப்பல் ஆவாங்க மாஷா அல்லாஹ். அந்த கப்பல்ல நீ ஏறிட்டா உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல்ல ஏறிக்கொண்ட ஆட்க வெள்ளத்தை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லையோ, அது மாதிரி என்னுடைய உம்மத்துல மாஷா அல்லாஹ், என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்து ஷரீஃப்ல மவத்தத்து ஷரீஃப்ல யார் வந்துட்டானோ அவன் என் அஹ்லு பைத்துடைய கப்பலுக்குள்ள அவன் மாஷா அல்லாஹ் வந்துட்டான். அவனுக்கு எல்லா விதமான சலாமத்தும் உண்டாகிடுச்சு மாஷா அல்லாஹ், எல்லா விதமான சலாமத்தும் உண்டாகி விட்டது என்பதாக ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷி அர்ஷே பரீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. இப்படிப்பட்ட அஹ்லு பைத் அத்ஹார நபவி மாஷா அல்லாஹ் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய 7வது தலைமுறை பேரப்புள்ள சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா இமாம் ஹுசைன் நாயகம், சையதுனா இமாம் சஜ்ஜாத், அதான் இமாம் அபி முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் நாயகம், இமாம் முஹம்மது பாக்கிர் நாயகம், இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம், இமாம் அலி முஸல் காதிம் நாயகம், இமாம் அலி ரிதா நாயகம். ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ அஃபாது அலைனா பரகாத் மின்ஹும் தஹர தாஹிரின் ஆமீன். அப்போ பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சர்வலோக பேரரசி உடைய 7வது தலைமுறை பேரப்புள்ள மாஷா, 7வது தலைமுறை பேரப்புள்ள மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் அலி ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ். அதே போல இமாம் அலி ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய 7வது தலைமுறை பேரப்புள்ள காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி நாயகம் மாஷா, காஜா மொய்னுத்தீன் இப்னு காஜா கியாசுத்தீன் இப்னு காஜா கமாலுத்தீன் இப்னு காஜா அஹமது ஹுசைன் இப்னு காஜா நஜ்முத்தீன் தாஹிர் இப்னு காஜா அப்துல் அசீஸ் இப்னு காஜா இத்ரீஸ், இத்ரீஸுடைய வாப்பா சையதுனா இமாம் அலி ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். என்ன புகாரி ஷரீஃப ஜாமிஉ சஹீஹுல் புகாரிய இமாம் புகாரி அவர்கள் 10 லட்சம் ஹதீஸ்களை கலெக்ஷன் பண்ணி, அந்த 10 லட்சம் ஹதீஸ் அவங்க கலெக்ட் பண்ண எல்லா ஹதீஸையும் மாஷா அல்லாஹ் என்ன அதை தஃபக்குர் பண்ணி ததப்புர் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ள இருந்து எடுக்க வேண்டிய ஹதீஸ்களாம் எடுத்து நாம இன்னைக்கு பார்க்கிற ஜாமிஉ சஹீஹுல் புகாரிய அவங்க தக்மீல் ஆக்கும் போது, அதை கம்ப்ளீட் பண்ணும் போது மாஷா அல்லாஹ், அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள 2 வருஷம் கிட்டத்தட்ட மதீனா முனவராவிலேயே ஸ்டே பண்ணி இருந்தாங்க. இமாம் புகாரி அவர்கள் மதீனா முனவரால தங்கி இருந்த இடத்துல மஸ்ஜிதுல் புகாரின்னு சொல்லிய ஒரு மஸ்ஜித் உண்டு முந்தியெல்லாம், புரிஞ்சா? அந்த அப்படி இமாம் தங்கி அதை கம்ப்ளீட் பண்ணும்போது இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி மாஷா அல்லாஹ் புகாரி ஷரீஃப் அவங்க தக்மீல் ஆக்கின அந்த சூரத்தை அந்த விஷயத்தை எழுதும் போது இமாம் புகாரி எழுதுறாங்க, நான் இந்த புகாரி ஷரீஃபை தக்மீல் ஆக்கினது கம்ப்ளீட் பண்ணது ரௌலத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலத்துல் கரீம்ல இருந்து நான் மாஷா அல்லாஹ் இதை கம்ப்ளீட் பண்ணினேன். மஸ்ஜிது நபவி ஷரீஃப் உள்ளதா நாயகத்துடைய ரௌலத்துல் கரீம் இருக்குது. மஸ்ஜிது நபவின்னு அவங்க சொல்லல, அதுக்கு மாற்றமா என்ன செய்யறாங்க, ரௌலத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியாவுடைய அந்த நிஸ்பத் ஷரீஃபுடைய அந்த அஸமத்தை நமக்கு காட்டுறாங்க இமாம் புகாரி மாஷா அல்லாஹ். மஸ்ஜிது நபவி ஷரீஃப்லயே மகா விசேஷமான எது, நாயகத்துடைய ஹதரத்துல் குதுஸியா. மஸ்ஜித் நபவி ஷரீஃப் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அரிஷை விட அஃதலானது மாஷா அல்லாஹ். அஃதலு மின் அர்ஷில்லாஹி தஆலா,
எது? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குத்ஸியா அல்லாஹ்வுடைய அர்ஷை விட அஃலதானது மாஷா அல்லாஹ். அதனோட ஈமான் மாஷா அல்லாஹ். அப்போ இமாம் புகாரி என்ன சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியில இருந்து தக்மீல் ஆக்குறேன்னு சொன்னாம ரௌதத்துர் ரசூல்ல இருந்து நான் இந்த புகாரியை தக்மீல் ஆக்குறேன்னு சொல்றாங்க. அதுபோல மாஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தௌஃபீக் மாஷா அல்லாஹ். இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மீலாது முபாரக்க, இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஹஃபுதுல் கரீமான அருமை திரு பேரரான சுல்தானுல் அவுலியா ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி நாயுடைய ஹதரத்து முகத்தஸால இருந்து மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயத்துடைய பரிபூரணமான சந்தோஷத்தை இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நாரேன் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃபை கொண்டு நாம் ஹாசிலாக்கி கொள்ளக்கூடிய முறையில் அல்லாஹ் நமக்கு இந்த மீலாது முபாரக்குடைய மஜ்லிஸை அல்லாஹ் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா, அல்ஹம்துலில்லாஹி தும்மா அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுஹ்மினி, அல்ஹம்துலில்லாஹி மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமானுடைய அஹ்லு பைத் தஹாரான அஹ்லு பைத் தஹார நபவி ஹஃப்ல ரசூலுல்லாஹ் ஜத்த ஹாஜா மொய்னுத்தீன் ஜத்த கௌசுல் ஆலம் சையதுனா இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு எல்லா வருஷமும் இமாம் புகாரி உடைய உஸ்தாத், நேரடி உஸ்தாத் இமாம் புகாரி அவர்களுக்கு இல்முல் ஹதீஸ்ல நேரடி முக்கியமான உஸ்தாத் ஆகிய மிகப்பெரிய முஹத்திஸ் ஆகிய இமாம் அபூ பக்ர் இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு ஹுஸைமா, இமாம் அபூ பக்ர் இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா வருஷமும் அவங்களுடைய எல்லா தலாமிதுகளையும் கூட்டிக்கிட்டு இமாம் புகாரி படிக்கும் போது இமாம் புகாரியும் அவங்களோட போயிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எல்லா வருஷமும் அஹ்லு பைத் தஹாரன் நபவி சையதுனா இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரௌலா ஷரீஃபுக்கு ரொம்ப தவாதுவோடு, ரொம்ப பயபக்தியோடு, ரொம்ப கௌரவத்தோடு, இக்ராமோடு, ரொம்ப தவாதுவோடு போய் மாஷா அல்லாஹ் ஜியாரத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது பிரபலமான விஷயம் மாஷா அல்லாஹ். இதை எல்லா முஹத்திஸர்களும் பேசுறாப்புல. குறிப்பாக எல்லோராலையும் கபூல் செய்யப்பட்ட அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய மக்கள் மட்டுமல்ல, கைர முகல்லிதுகளும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாமா ஷம்சுத்தீன் ஸஹபியும் மாஷா அல்லாஹ் சியர்ல இந்த விஷயத்தை பதிவு செய்றாப்புல. ஹஜ்ரத் ஷேகுல் ஹதீஸ் இமாம் அபூ பக்ர் பின் ஹுஸைமா ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் எல்லா வருஷமும் அவங்க மட்டும் ஒழிஞ்சிட்டு போகல, அவங்களோட தலாமிது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹதரத் ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் ரௌதத்து முபாரகாவுக்கு ஜியாரத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். புரிஞ்சா? இப்போ மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லு பைத் தஹார நபவியாவுடைய மதது ஹிமாயத்துல தாலிபாக கூடியவர்கள் தான் எல்லா முஹத்திஸும். இப்ப இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இவங்க, இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இவங்க. புகாரி படிக்கிற அத்தனை பேரும் புகாரி அவனுக்கு புகாரி மூலமாக பஹூர் வரணும்னு சொன்னா, புகாரி மூலமாக புகார் வராம பஹூர் வரணும்னு சொன்னா. புகார்னா உருதுல மாஷா அல்லாஹ் காய்ச்சல், ஃபீவர். சில பேர் புகாரி படிச்சு அவனுக்கு புகார் வந்துடும். புரிஞ்சா? புகாரி படிச்சு சில பேருக்கு புகார் வந்துடும். அப்படி புகார் வந்தவன்னா ஈமான விட்டு கார்ஜாகி போயிடுவான். ஆனா ஈமான் சலாமத்து கிடைக்கிற ஆளு புகாரி படிச்சு அவனுக்கு பஹூர் வரும் மாஷா அல்லாஹ், நறுமணம் வரும், ஈமான் வரும் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்படி புகாரி மூலமா பஹூர் யாருக்கெல்லாம் வருதோ அவருக்கெல்லாம் இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாமுடைய நாராயண் ஷரீஃபுடைய
சதுக்கா ஜாரியா இருக்குதுங்கிறது அடையாளம் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? இமாம் புகாரி அவங்களுடைய உஸ்தாதோட இமாம் அபூ பக்கர் பின் ஹுசைமாவோடு இமாம் அபூ பக்கர் பின் ஹுசைமாவோடு முஹத்திஸங்க. நான் சொல்றது நீங்க சொல்றது என்ன தரீக்கத்தில் உள்ள ஆளுக்கு அது மஷாயிஹ்மார்கள் இன்ஷாஅல்லாஹ் அடுத்து சொல்லுவேன். இது இப்ப நான் சொல்றது யாரு? மாஷா அல்லாஹ் முஹத்திஸ். இன்னைக்கு உலகத்துல என்ன எல்லோராலையும் பிரதானமாக கொண்டாடக்கூடிய ஜாமிஉ சஹீஹுல் புகாரி உடைய ஜாமிஉ சஹீஹுல் புகாரி உடைய இமாமான இமாம் முஹம்மத் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அல் புகாரி உடைய உஸ்தாத் இமாம் அபூபக்கர் பின் ஹுசைமா ரஹிமஹுல்லாஹ் மாஷா அல்லாஹ் எல்லா வருஷமும் சையதுனா இமாமுத் தாரைன் ஹஃபிظ ரசூலுல்லாஹ் சய்யிதி மௌலாயி மல்ஜஇ குர்ரதி முஈனி ரூஹி ஜத்தி ஜத்தில் கரீம் السيد السادات أفضل السادات غوث السادات سيدنا إمام علي رضا عليه أفضل الصلاة وأكمل التسليم وأفاض علينا البركات منه دهر الدهرامي நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃபுக்கு ரவுதா ஷரீஃபுக்கு இமாம் அபூ பக்கர் பின் ஹுசைமா அவர்களுடைய எல்லா தலாமிதுகளையும் கூட்டிக்கிட்டு எல்லா தலாமிதுகளையும் அழைச்சிக்கிட்டு மாஷா அல்லாஹ் ரொம்ப தவாதோடு ரொம்ப ஹைபத்தோடு மாஷா அல்லாஹ் இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதரத்துல் கரீமை ஜியாரத்து ஷரீஃப் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அடுத்தது மாஷா அல்லாஹ் நம்ம இப்போ ஹாஜா நாயத்தோரி தர்பார் ஷரீஃப்ல இருக்கிறோம். ஹாஜா நாயத்தோடைய ஹாஜிகான சில்சிலாய சிஷ்துல சிஷ்துங்கிற இந்த பேர் இருக்குது. இது எப்ப இருந்து வந்துச்சுன்னு சொன்னா ஹாஜா அபு இஸ்ஹாக் ஷாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாது அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹரத் தஹரன் ஆமீன் நாயகம் அவர்கள் என்னதான் சிஷ்துங்கிற பேர் வந்துச்சு மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்குது. நான் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிக்கிறேன். சிஷ்துங்கிறது ஹாஜா அபு இஸ்ஹாக் ஷாமியுடைய खानका சர்க்காருடைய खानका தர்பார் ஷரீப் ஷாம் நாட்டில் இருந்த இடத்துக்கு பேரு சிஷ்த் மாஷா அல்லாஹ். இது ஹலபுக்கு பக்கத்துல இருக்குது. ஹலபுங்கிற ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சஹாபத்து காலத்திலே ஹலபு தான் அந்த ஊருக்கு பேர் மாஷா அல்லாஹ். இந்த சிஷ்துங்கிறது ஹஜரத் அபு இஸ்ஹாக் ஷாமில இருந்து வந்தது சிஷ்து. அது சிஷ்துங்கிற பேர் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. அதை விரிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அது ஹாஜா நான் கிருப செய்வாங்க நம்ம பார்க்கறதுக்கு இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்போ ஹாஜா அபு இஸ்ஹாக் ஷாமி சிஷ்தி அவங்களுடைய ஷேக் மாஷா அல்லாஹ் ஹாஜா மம்ஷாத் அலி. ஹாஜா மம்ஷாத் அலி ஹாஜா மம்ஷாத் அலி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரதானமான முரீதான ஹாதிமான ஹலீஃபாவான ஹதரத் ஷேகுனா அல் குத்ப் மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ல இருந்து மாஷா அல்லாஹ் ஃபைல் ஹாசிலாக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி மஅரூஃபுல் கர்ஹி உடைய பரக்கத்தை கொண்டு இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கதமணி ஷரீஃபை தக்பீர் செஞ்சு மாஷா அல்லாஹ் இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மதது ஹிமாயத்தை பெற்றிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சொல்ல போனா சிஷ்தியா சில்சிலாவுடைய பிரதான சர்க்குருநாதராகிய ஹாஜா நாயத்துடைய மஷாயிகமாக வரக்கூடிய ஹாஜா அபு இஸ்ஹாக் ஷாமி உடைய முதல் சர்க்குரு ஹாஜா மம்ஷாத் அலி. ஹாஜா மம்ஷாத் அலி உடைய அபு இஸ்ஹாக் ஷாமியுடைய ஷேக் ஹாஜா மம்ஷாத் அலி உடைய முதல் சர்க்குருநாதர் யாருன்னு சொன்னா இமாமு தாரின் செய்தனா இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதல்ல பார்த்தோம் முஹத்திஸின்களுடைய சுஹபத் எப்படி இருக்குது. இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹதரத்துல் குதுஸியாலன். இப்ப மாஷா அல்லாஹ் அஹ்ல தஸவுஃப் அஹ்லுல் விலாயா விலாயத்துடைய ஆழத்துல இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நாலேன் ஷரீஃப் தஹத் முபாரக்கான தான் விலாயத்துடைய ஆழமே நடக்குது மாஷா அல்லாஹ். ஆலமுல் விலாயாவுடைய என்ன
தத்பீர் செய்யக்கூடிய முதப்பிருல் ஆலமீன். முதப்பிருல் ஆலமீன் யார்? மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் தஹார நபவி இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதப்பிருல் ஆலமீன். மாஷா காரணம் அல்ஹம்துலில்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய மஷாயிக்மார்கள்ல கௌசுல் ஆலத்துடைய மஷாயிக்மார்கள்ல கௌசுல் ஆலத்துடைய அருமை ஷேக் நாயகம் சையதுனா அல் குதுப் அபு சயீத் முபாரக், அபு சயீத் முபாரக்குடைய ஷேக் நாயகம் ஹஜரத் खाजा अबू सईद मुबारक उड़े शेख हजरत अबुल हसन अबू सईद मुबारक उड़े शेख नाय है माशा अल्लाह अबुल हसन अली अल हंकारी, अबुल हसन अली अल हंकारी उड़े शेख हजरत सैयदना अबुल फरह मोहम्मद यूसुफ तरतूसी, हजरत तरतूसी उड़े शेख माशा अल्लाह हजरत अहमद बिन अब्दुल अजीज अल यमनी, அவங்களுடைய ஷேக் மாஷா அல்லாஹ் ஹஜரத் அபுல் அப்பாஸ் அஹமது அல் ஹுசைனி, அவங்களுடைய ஷேக் மாஷா அல்லாஹ் ஷேக் முகமது அபுபக்கர் அப்துல்லா ஷிபிலி, அவங்களுடைய ஷேக் மாஷா அல்லாஹ் ஷேக் தாயிஃபத்து சூஃபியா ஜுனைத் அல் பக்தாதி, ஜுனைத் பக்தாதி உடைய ஷேக் மாஷா அல்லாஹ் ஹஜரத் சிர்ரி சிக்தி உடைய ஷேக் மாஷா அல்லாஹ் மாரூஃபுல் கர்கி, மாரூஃபுல் கர்கி உடைய வாப்பாவும் உம்மாவும் இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காதிமா இருந்தவங்க மாஷா அல்லாஹ். மாரூஃபுல் கர்கி பிறந்த உடனேயே பிள்ளைய கொண்டு விட்டு வந்து சையதுனா இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கதமைனி ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால் எஜமான திருப்பாதத்து அடியில போட்டாப்புல மாஷா அல்லாஹ். இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாம் தான் மாரூஃப்னு பேர் வச்சாங்க மாஷா அல்லாஹ். மாரூஃப்னு பேர் வச்சாங்க மாஷா அல்லாஹ். மாரூஃபுல் கர்கி முழுவதும் இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய முழு தர்பியத்துல தஸ்கியத்துல வளர்ந்தவர்கள் இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களால விலாயத்து கொடுக்கப்பட்டது யாருக்கு? மாரூஃபுல் கர்கிக்கு மாஷா அல்லாஹ். மாரூஃபுல் கர்கிக்கு அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமால விலாயத்து கொடுக்கப்பட்டது மாஷா அல்லாஹ். அப்போ கௌசுல் ஆலத்துடைய மஷாயிக்மார்கள்ல காதிரியா சில்சிலா எப்படி வருது? இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாமுடைய நாலின் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால தான் வருது. அதாவது இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாம் காஜா நாயத்துக்கு வாப்பா வழி பாட்டனார். இப்போ சொன்னோம்ல, காஜா மொயினுத்தீன் இப்னு காஜா கமாலுத்தீன் இப்னு காஜா அஹமது ஹுசைன் இப்னு காஜா நஜ்முதீன் தாஹிர் இப்னு காஜா அப்துல் அசீஸ் இப்னு காஜா இப்ராஹிம் பேர் தான் இத்ரிஸ், ரெண்டு ஒரு ஆள் தான். இப்னு இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காஜா நாயத்துக்கு வாப்பா வழியில வர்றாங்க. இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌசுல் ஆலத்துக்கு மாஷா அல்லாஹ் உம்மா வழி பாட்டனார் மாஷா அல்லாஹ் இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முக்கியமான விஷயங்கள் இதுங்க. அதனால தாங்க கௌசுல் ஆலத்துடைய பேருதவிய கிருபா கடாட்சியத்தை கௌசுல் ஆலத்துடைய மதத ஹிமாயத்தை இனாயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி மாதிஹு ரசூல் சதகத்துல் ஆப்பா நாயகம் யா சய்யிதி சனதி கௌசி யா மததின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? ரொம்ப அடிக்கு முன்னாடி அன்தல் ஹுசைனியா வல் ஹசனியா குந்தமா அபவ உம்மன் ஷரீஃபைனி قد اجتمعا فكنت شمسا وبدرا نورا التمعا أنت الأحق لتدعم حي الدين. ஹசனைன் கரீமைனுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல கௌசுல் ஆலம் எப்படி வர்றாங்கங்கிற அந்த விவரத்தை சொல்லி முடிச்சுட்டு தான் அப்புறம் பின்னாடி தான் கௌசுல் ஆலத்துல உதவி கேட்கிறாங்க. யா சையதி சனதி ஓ திவு யா மததின்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அப்ப என்ன நாம அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் இருக்கிற நாம ஒவ்வொருவரும் அஹ்லு பைத் தஹாருடைய மாரிஃபா, அவர்களுடைய அஸமத் ஷரீஃப், அவர்களுடைய அந்த தாரீக் முபாரக்கா நாம் கட்டாயம் படிக்க வேண்டும். அது நம்முடைய இருலோக வாழ்க்கையுடைய வெற்றியின் பிரகாசம் அதில் இருக்குதுங்க மாஷா அல்லாஹ். வெற்றியின் பிரகாசம் இருக்குது அதுல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க அஹ்லுல் விலாயா கௌசுல் ஆலத்துடைய விலாயத்துடைய தரீகத் காதிரியா
எப்படி வருது? இமாம் அலி ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம், இமாம் அலி ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் தான் விலாயத்து கொடுக்குறாங்க. குழந்தையிலிருந்து அவங்கள வளர்த்து தஸ்கியத்து கொடுத்து தர்பியத்து கொடுத்து விலாயத்து கொடுத்து குத்துபாக்குறாங்க. யார? மாரூஃபுல் கர்ஹிய. மாரூஃபுல் கர்ஹிட்டு தான் சிர்ரு சக்தி, ஜுனைதுல் பக்தாதி, அபூபக்கர் அப்துல்லா ஷிபலி, அஹ்மத் இப்னு அப்துல் அசீஸ் அல் யமனி, அபுல் அப்பாஸ் அஹ்மத் அல் ஹுசைனி, அஹ்மத் இப்னு அப்துல் அசீஸ் அல் யமனி, அபுல் ஃபரா முஹம்மது யூசுப் தரதூசி, அபுல் ஹசன் அலி அல் குரைஷி அல் ஹந்தாரி, அபு சயீத் முபாரக் அல் மக்தூமி, கௌதுல் கௌனைனி வஸகலைனி வஸீலத்துனா ஃபிதார், கௌதுல் ஆலம் சுல்தான் முஹியுத்தீன், அபி முஹம்மத் சய்யித் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி, ஜாஃபரி, காலிமி, ரலவி, ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைஹில் பரக்காத்து மின்ஹு தாரத் தலாமின் மாஷா. கௌதுல் ஆலத்துடைய காதிரியா தரீகாவுடைய சில்சிலா அப்படிதான் வருது மாஷா. விளங்குச்சா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் खाजा नायतुடைய सिलसिला चिश्तिया, खाजा मोइनुद्दीन, खाजा नायतर शेख मंदर, खाजा उस्मान हारूनी, खाजा हादी शरीफ जिंदानी, खाजा महमूद चिश्ती, खाजा अबू मोहम्मद चिश्ती, खाजा अबू अहमद अब्दाल चिश्ती, खाजा अबू इसाक शामी चिश्ती, खाजा ममशाद अली उड़े शेख यार माशाअल्लाह, मारूफुल करगी उड़े शेख माशाअल्लाह, सैयदुल आला इमाम अली रज़ा अलैहिस्सलातु वस्सलाम. மாரூஃபுல் கர்ஹி நாயத் விசால் முபாரக் ஆகும்போது மம்ஷாத் அலியை அமீனுத்தீன் அபி ஹுபைரத்துல் பஸ்ரிட்ட ஒப்படைச்சாங்க மாஷா. இப்போ அதை நம்ம பிரபலமா ஓதுற சில்சிலா. மம்ஷாத் அலி தைனூரி உடைய முதல் ஷேக் யாரு? மாரூஃபுல் கர்ஹி மாஷா அல்லாஹ். அதுபோல அல்ஹம்துலில்லாஹ் நக்ஷபந்தியா சில்சிலாவை எடுத்தா மாரூஃபுல் கர்ஹி மூலமா வருது. சுஹ்ரவர்தியாவை எடுத்தா மாரூஃபுல் கர்ஹி மூலமா வருது. ஷஹாபுத்தீன் சுஹ்ரவர்தியோட ஷேக் கௌசுல் ஆலம், இது ஷஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ஷேக் கௌசுல் ஆலம். புரிஞ்சா? எந்த சில்சிலாவை எடுத்தாலும் காதிரியா, ரிஃபாயியா, சிஷ்டியா, அக்பரியா, நக்ஷபந்தியா, சுஹ்ரவர்தியா, சுத்தாரியா, அலவியா, ஷாதுலியா, சன்னூசியா, இத்ரிசியா, எந்த தரீகத்தை எடுத்தாலும் மாஷா அல்லாஹ் सैयदुल आलम इब्न रसूलुल्लाह सैयदना इमाम अली रज़ा अलैहिस्सलातु अक्मलुत तस्लीम अलैहि अफ्दलुस ஸலாத்து வ அக்மலுத் தஸ்லீம் அவர்களுடைய கதமேனி ஷரீஃபை போய் முத்தம் கொடுக்காம தக்பீல் செய்யாம அது மேல போவாது மாஷா. புரிஞ்சா? இமாம் அலி ரஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருன்னு பாருங்க. இன்னைக்கு யாரைய பத்தி என்ன இன்டர்நெட்லயும் அதுலயும் இதுலயும் புரிஞ்சா படிச்சுக்கிட்டு, அட இந்த காலத்துல ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிட்டா ஒரு 10 100 300 ஸ்டூடெண்ட்டுக்கு உஸ்தாத் ஆயிட்டா, உஸ்தாது 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 அவரை தூக்கி தலைமையில் வச்சுட்டு ஆடுற ஆட்டமா அடே அப்ப ஆடுவானாங்களே. அந்த ஆடுறதுக்கெல்லாம் ஃபாயிதா எப்போ கிடைக்குன்னா இந்த அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய நாலன் ஷரீஃபை நக்குனா தான் கிடைக்கும் மாஷா. இல்லாட்டி ஒன்றும் கிடைக்காது மாஷா. புரிஞ்சா? அதனால தான் நீ படிக்கிற புகாரியுடைய உஸ்தாது இமாம் ஹசரத் அபூபக்கர் இப்னு ஹுஸைமா என்ன எல்லா வருஷமும் ஜியாரத்துக்கு போனாப்புல இமாமு தாரை அலி ரஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஹதரத்துல் குத்ஸியாவுக்கு மாஷா அல்லாஹ். அதுபோல இமாம் ஆலூசி தஃப்சீர் ரூஹுல் மஆனி உடைய முஃபஸ்ஸிர் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்ல அறியப்பட்ட மிக பிரபலமான ஆலம் மஷ்ஹூரான இமாம் ஆலூசி உடைய தஃப்சீர் ரூஹுல் மஆனி. புரிஞ்சா? இந்த தஃப்சீருடைய ஆலா முஃபஸ்ஸிரான இமாம் மஹ்மூத், அவங்க சையது இமாம் மஹ்மூத் அல் ஹுசைனி சாதாத், அவங்க வஃபாத் ஆகும்போது அவங்க வசியத்து பண்ணாங்க. எப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போய் ஹஸரத் மாரூஃபுல் கர்ஹி உடைய கதம் முபாரக்குடைய தஹத்துல என்ன தஃபன் செய்யுங்கன்னு சொல்லி மாஷா. இன்னைக்கு இமாம் ஆலூசி உடைய கபர் ஷரீப் அல் குத்பு ஷேகுனா மாரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு உடைய திருப்பாத மலரடியில தான் இருக்குது மாஷா அல்லாஹ் பக்தாதுல. காரணம் என்ன? இமாம் சையதுல் ஆலம் இமாம் அலி ரஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால தர்பியத்து வழங்கப்பட்டவங்க, அவங்களால குத்துபியத்து வழங்கப்பட்டவங்க இமாம் மாரூஃபுல் கர்ஹி. அதனால மாஷா அல்லாஹ் மாரூஃபுல் கர்ஹி உடைய திருப்பாத மலரடியில நான் மௌத்தாயிட்டா என்னை கொண்டு போய் நீங்க தஃபன் செய்யணும்னு சொல்லி வசியத்து பண்ணாங்க. தஃப்சீர் ரூஹுல் மஆனி உடைய முஃபஸ்ஸிரான இமாம் மஹ்மூத் அல் ஆலூசி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசியா மாஷா.
விளங்குச்சா? இப்படி முஹத்திஸ்களை எடுத்தாலும், முஃபஸ்ஸிர்களை எடுத்தாலும், ஃபுக்ஹாக்களை எடுத்தாலும், உரஃபாக்களை எடுத்தாலும், அவுலியாக்களை எடுத்தாலும், அக்தாபுகள் எடுத்தாலும், அகுவாஸ்கள் எடுத்தாலும், யாரை எடுத்தாலும் செய்தனா சையதுல் ஆலமீன் இப்னு ரசூலுல்லாஹ் ஜத்த ஹாஜா முயினுத்தீன் سيدنا إمام علي رضا عليه أفضل الصلاة وأكمل التسليم وأفاض علينا البركات منه دهر الدائر آمين. நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு பாதங்களை முத்தமிடாமன்னா அது ஃபௌகல் வாவாத் மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? இப்படிப்பட்ட மிகப்பெரிய சையது சாதாத்தான அஃதலு சாதாத்தான கௌசு சாதாத்தான மாஷா அல்லாஹ் சையதுனா இமாமுத்தாரைன் இமாம் அஹ்லு சுன்னah இமாம் அஹ்லு சுன்னah சையதுனா அலி ரضا அல் ஹுசைனி பாக்கரி ஜாஃபரி காதிமி அலைஹி அஃதலு ஸலாத் وأكمل التسليم وفاض علينا بركات منه دهر الدهر. நாயகத்துடைய மீலாது முபாரக் மௌலிதுல் கரீம் உடைய முபாரக்கான தினமா இருக்குது இந்த துல்காதா மாதம் பிறை 11. மாஷா அல்லாஹ். நாம மறந்துடக்கூடாது. எல்லா வருஷமும் துல்காதா மாதம் பிறை 11 வந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். என்ன இது செய்தனா இமாம் அலி ரضا அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃபுடைய தினம் சொல்லி இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு நிஸ்பத்தான தாலுகாத்து வச்ச முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், அக்தாபீன்கள், அக்வாஸீன்களுடைய அந்த விசேஷங்களை எல்லாம் எடுத்து நாமும் நம்முடைய நஃப்ஸுக்கு மாஷா அல்லாஹ் ரிமெம்பர் பண்ணிக்கணும், நினைவூட்டிக்கணும். நம்முடைய அஹலுக்கும் நாம் கட்டாயம் இவைகளை சொல்லித்தர வேண்டும். காரணம் என்ன? அஹ்லு பைத்தி சஃபீனத்து ஸலாமா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லிசானுல் ஹக்கில் கரீமான் நாயகம் தந்த தெய்வீக திவ்ய அந்த திருவாக்கை ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய மாபெரும் தௌஃபீகால் ஆசீன்களான ஆஜிஸீன்களான நாகிஸீன்களான அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நமக்கு ரப்புல் ஆலமீன் அவனுடைய தௌஃபீக்கை கொண்டு இமாம் அலி ரضا அலைஹிஸ்ஸலாமுடைய ஹஃபிதுல் கரீமான ஹாஜா முயினுத்தீனுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார நபவியாவுடைய சஃபீனத்து ஸலாமாக்குள்ள அல்லாஹ் நம்மையும் நம்முடைய ஆலை அஹ்பாப்களையும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஏத்தி விட்டான். மாஷா அல்லாஹ் ஏத்தி வச்சுட்டான். அஹ்லு பைத் அத்ஹார் நபவி நம்மை கபூல் செய்து மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூரணமான ரிதா முனவ்வரல் அலி அலிமான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்துஹா வஜ்ஹுல் அலி அலிமுடைய பரிபூரணமான தெய்வீக திவ்ய திரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட கண்மணி நாயகத்துடைய உஷாக்கான குலாமின்களில் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃபிதுல் கரீமான ஜத்த ஹாஜா முயினுத்தீன் சையதுனா இமாம் அலி ரضا அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மௌலிதுல் பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் நாயகம் நம்மையும் நம்முடைய அஹலையும் அஹ்பாப்களையும் கபூல் செய்து அருள் புரிவார்களாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி ஹம்ஸத்துன் உத்ஃபீ பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.